Dear students, good morning to all. இன்னைக்கு நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல அட்வர்பை யூஸ் பண்ணி எப்படி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எழுதுன்னு பார்க்கலாம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை வச்சு ஒவ்வொரு சாப்டரா பார்த்து வந்துட்டு இருக்கோம். இத்தனை நாள் வரைக்கும் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ்ல பார்த்தோம். இப்போ அட்வர்ப்ஸை வச்சு எப்படி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எழுதுறது பார்க்கலாம். அட்ஜெக்டிவ் எழுதலாம், அட்வர்ப் எழுதலாம். புரியுதா? சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 53 எடுத்துக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 53 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அர்த்தத்தை வச்சு எக்ஸசைஸ் எழுதுங்க. பேஜ் நம்பர் 53, 54 எக்ஸசைஸை படிச்சு காட்டுங்க. உங்கள் டைம் வந்து சாயந்தரம் 4 PM - 9 PM வரைக்கும், சாயந்தரம் 4 ராத்திரி 9 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணி படிச்சு காட்டுங்க. என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும். நான் நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறது நம்மள்கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ அல்லது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்களுக்கோ அவங்களுக்காக சொல்கிறது. மற்றபடி எல்லாருமே நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கணும் அதெல்லாம் இந்த கட்டாயம் கிடையாது. யூடியூப் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். சார், பொதுவாக அட்வர்ப் என்ன அர்த்தம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா நடத்திருப்பேன். ஒரு வேர்டை பார்த்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதுன்னு அது ரொம்ப இதுவாக எக்ஸ்டென்சிவாக நடத்திருப்பேன். ஒரு வேர்டை பார்த்து ஏன் கேள்வி கேட்டால் வர பதில் அட்வர்ப். வேர்டை பார்த்து கேள்வி கேட்டால் வர பதில் அட்வர்ப். நவுன் அல்லது ப்ரொனவுனை பார்த்து கேள்வி கேட்டால் வர பதில் அட்ஜெக்டிவ். ரொம்ப சிம்பிளாக இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறதுனாலும் சொல்லலாம். ஸோ வர்பை பார்த்து ஏன், எங்கே, எப்பொழுது, எப்படின்னு அப்படின்னு கேள்வி கேட்டால் வர பதில் அட்வர்ப். இப்போ ஜென்ரலாக பெரும்பான்மையாக அட்வர்ப் மேனர் தான் இருக்கும். வர்பை பார்த்து எப்படின்னு கேள்வி கேட்டால் வர பதில் அட்வர்ப், அப்படி புரிஞ்சுக்கோங்க. அல்லது வர்பை பார்த்து கேள்வி கேட்டால் ஏன், எங்கே, எப்பொழுது, எப்படின்னு கேள்வி கேட்டால் வர பதில் அட்வர்ப். சரி, அவனுக்கு அந்த வேலை எதிர்பாராமல் கிடைத்தது. வர்பு எது? வர்பு எங்க இருக்கும்? தமிழ்ல, தமிழ் ஹிந்திலி கடைசி வேர்டு வர்பு. கிடைத்தது. எப்படி கிடைத்தது? எப்படி கிடைத்தது? எதிர்பாராமல் கிடைத்தது. எப்படின்ற கேள்விக்கு வர பதில் தான் அட்வர்ப். மேலதிகாரிகள் தேவையில்லாமல் காலதாமதம் செய்திருப்பார்கள். என்ன செய்திருப்பார்கள்? காலதாமதம் செய்திருப்பார்கள். இது வர்பு. அண்டர்லைன் பண்ணி எழுதுறது வர்பு. எப்படி காலதாமதம் செய்திருப்பார்கள்? தேவையில்லாமல் காலதாமதம் செய்திருப்பார்கள். இது அட்வர்ப். கிளாஸ் நடத்தும் போது கவனிங்க, அப்பதான் ஏன் இந்த ரவுண்ட் பண்றேன்னு தெரியும். புரியுறதா? நேற்று இந்த ரயில் தாமதமாக ஓடியது. வர்ப் எது? கடைசி வேர்டு வர்ப். ஓடியது வர்ப். எப்படி ஓடியது? தாமதமாக ஓடியது. ஸோ தாமதமாகன்றது அட்வர்ப். சங்கர் பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ள முடியும். வர்ப் எது? கடைசி வேர்டு எதிர்கொள்ள முடியும். இதுதான் வர்ப். எப்படி எதிர்கொள்ள முடியும்? தைரியமாக எதிர்கொள்ள முடியும். இது அட்வர்ப். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம், இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் அட்வர்ப் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுறதா? நான் ஏடின்னு போட்ட அர்ஜென்ட்னு புரிஞ்சுப்பீங்க. அட்வர்ப். அர்ஜென்ட்டும் அட்வர்ப் தான், வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் அட்வர்ப். ஸோ இப்போ இங்கிலீஷில் சென்டென்ஸ் எழுதலாம். இங்கிலீஷில் சென்டென்ஸ் எழுதணும்னா இங்கிலீஷோட சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன? ஒவ்வொரு மொழியில ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் போட்டு உடனே வேர்ப் போட்டணும். அவனுக்கு அந்த வேலை எதிர்பாராமல் கிடைத்தது. அவனுக்கு கிடைத்தது. ஹி. கிடைத்தது. காட். அவனுக்கு கிடைத்தது. அவன் எதை கிடைக்க பெற்றான்? அந்த வேலையை. he got the job. எப்படி கிடைத்தது அவனுக்கு அந்த வேலை? வர்பை பார்த்து எப்படின்னு கேட்கிறோம். எதிர்பாராமல், அன்எக்ஸ்பெக்டட்லி. இந்த சாப்டர் ஏன் நடத்துறோம் அப்படின்னா அட்வர்ப் எதுன்னு புரியணும் ஒரு சென்டென்ஸ்ல. மேலதிகாரிகள் தேவையில்லாமல் காலதாமதம் செய்திருப்பார்கள். யார் காலதாமதம் செய்திருப்பார்கள்? மேலதிகாரிகள். வர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேள்வி கேட்டால் வரது சப்ஜெக்ட். த ஆஃபீஸர்ஸ் அல்லது சுப்பீரியர்ஸ் அல்லது ஹையர் அஃபீஷியல்ஸ், உங்க இஷ்டம், என்ன வேணா போட்டுக்கலாம். ஒக்கபிலரியில் கிராமர் தலையிடவே தலையிடாது. இந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் சப்ஜெக்ட் போட்டோடனே வர்பு. வர்பு எது? காலதாமதம் செய்திருப்பார்கள். காலதாமதம் செய்ததுக்கு என்ன? டிலே. காலதாமதம் செய்திருப்பார்கள். ருப்பார்கள். ஹெல்பிங் வர்ப் நடத்திருப்பேன் லெவல் 1ல. ருப்பான், ருப்பேன், ருப்பார்கள். ருப்பாயில வந்துன்னா வர்ப் எது? வுட்.
the higher officials would. ஹெல்பிங் ஒர்க் போட்டோடனே மெயின் ஒர்க் வரணும். மெயின் ஒர்க் இல்லாமல் ஹெல்பிங் ஒர்க் வராது. would delay காலதாமதம் செய்திருப்பார்கள். எப்படி எப்படி காலதாமதம் செய்திருப்பார்கள்? தேவையில்லாமல். would delay unnecessarily. போர்டை எழுதும் போது கவனிங்க, இந்த வி இந்த ஓடியதுன்ற வர்புக்காக போட்ட வி இது. நேற்று இந்த ரயில் தாமதமாக ஓடியது. இந்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா 2 அட்வர்ப் இருக்கு. இந்த ரயில் நேற்று இந்த ரயில் தாமதமாக ஓடியது. வர்ப் எது? ஓடியது. எது ஓடியது? வர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேள்விக்கிட்ட பதில் சப்ஜெக்ட். எது ஓடியது? இந்த ரயில். முதல்ல இந்த ரயில் எழுதிக்கலாம், அப்புறம் இந்த நேற்று எங்க போறதுன்னு பார்க்கலாம். திஸ் ட்ரெயின் சப்ஜெக்ட் போட்டோன்னு என்ன பண்ணும்? வர்ப் போடணும். வர்ப் எது? ஓடியது. பாசன்ஸ் ஓடுறதுக்கு இங்கிலீஷ்ல ரன், பாசன்ஸ் ரன். திஸ் ட்ரெயின் ran. எப்படி ஓடியது? தாமதமாக, லேட். எப்பொழுது தாமதமாக ஓடியது? நேற்று. வர்பை பார்த்து கேள்வி கேட்டு வரபதில் அட்வர்ப் இருக்கு இல்லையா? அட்வர்ப் ஆஃப் டைம் இருக்கு பாருங்க. எப்பொழுதும் கேள்வி கேட்டு வரபதில் அட்வர்ப் ஆஃப் டைம். அது சென்டென்ஸோட ஆரம்பத்தில் போட்டுக்கலாம், வர்புக்கு முன்னாடி போட்டுக்கலாம், அல்லது முற்றுப்புள்ளி கிட்ட போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். அட்வர்புக்கு இருக்க சுதந்திரம் அது. திஸ் ட்ரெயின் ran late. என்று நேற்று. எஸ்டர்டே திஸ் ட்ரெயின் ran late. நேற்று இந்த ரயில் தாமதமாக ஓடியது. ஏன் சார் திஸ் ட்ரெயின் ran late? எஸ்டர்டே அப்புறம் கடைசியாக போட்டுக்கூடாதா? போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். அட்வர்ப் ஆஃப் டைம் சென்டென்ஸில் ஆரம்பத்தில் போடலாம், நடுவில் போடலாம், முடிவில் போடலாம், எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். எஸ்டர்டே திஸ் ட்ரெயின் ran late. அடுத்தது, சங்கர் பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ள முடியும். பார்க்கலாமா? வர்ப் எது? எதிர்கொள்ள முடியும். யார் எதிர்கொள்ள முடியும்? சங்கர். வர்பை பார்த்து யாருன்னு கேள்விக்கிட்டா வரப்பது சப்ஜெக்ட். சங்கர் சப்ஜெக்ட் போட்டோடனே வர்ப் போட போறோம். வர்பது எதிர்கொள்ள முடியும். மெயின் ரூட் வர்ப் எது? எதிர்கொள்ளுதல். நம்ம தான் தேடி பிடிக்கணும் ரூட் வர்ப் எதுன்ட்டு. காலதாமதம் செய்திருப்பார்கள். வர்ப் எது? காலதாமதம் செய்தல். எதிர்கொள்ளுதலுக்கு என்ன? ஃபேஸ். முடியும் என்னது? ஹெல்பிங் வர்ப். லெவல் 1ல ஹெல்பிங் வர்ப் பாருங்க, புக் 4ல இருக்கும். முடியும், கேன். ஃபேஸ் எதிர்கொள்ள முடியும். எதை எதிர்கொள்ள முடியும்? சப்ஜெக்டை போட்டு வர்ப் போட்டோடனே வர்பை பார்த்து எதை அல்லது யாரையும் கேள்வி கேட்டு வரப்பதில் போட்டுருணும். எதை எதிர்கொள்ள முடியும்? பிரச்சனைகளை. ஃபேஸ் த ப்ராப்ளம்ஸ். எப்படி எதிர்கொள்ள முடியும்? எப்படி எதிர்கொள்ள முடியும்? தைரியமாக, போல்ட்லி. எதுவானாலும் போல்டா ஃபேஸ் பண்ணுப்பான்னு சொல்றாங்க இல்லையா? போல்ட்லி. ஸோ இந்த லேட், போல்ட்லி, unnecessarily, unexpectedly இதெல்லாம் அட்வர்ப். புரியுதா? இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 52, 53ல 52ல சென்டென்ஸ்லாம் இங்கிலீஷில் இருக்கும். இங்கிலீஷில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் எழுத போகிறீங்க. ஏற்கனவே நம்ம இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷன் அழிய பழக்கம் இருக்குது. லெவல் 1ல 53ல தமிழில் சென்டென்சஸ் இருக்கும். லிஸ்ட் ஆஃப் அட்வர்ப் கொடுத்துருக்கேன். அந்த அட்வர்ப்பை வச்சுருந்து யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எல்லாம் எழுதுங்க. புரியுதா? எழுதிட்டு படித்து காட்டுங்க. நைட்டு 4லேருந்து 9 வரைக்கும் படித்து காட்டுங்க. ஃபோன் பண்ணும்போது எங்கேஜாக இருந்தால் சார் ஃபோன் முன்னாடி இல்லையே நினைக்காதீங்க. வேறு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பேன். உங்கள் மிஸ்டு கால் பார்த்து நானே கூப்பிட்றேன். சென்டென்ஸ் சொல்லி காட்டுங்க. தப்பு இருந்தால் எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்ட் பண்ணலாம். புரியுதா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. புரியுதா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கிளாஸில் அட்வர்ப் எப்படி அட்வர்ப் கம்பேரிசனுக்கு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். Good night.